அகில இந்திய வானொலி நிலையம், தேவிகுளம் ஸ்பைஸ் பண்பலை 101.4. தமிழ் மாலை. யாரு? பராசக்தி ஹீரோடா. பேரை கேட்ட உடனே சும்மா அதறது இல்ல. தமிழகத்தின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் நடிப்பில் வெளிவந்த சிவாஜி என்ற திரைப்படத்தில் நேயர்கள் கேட்ட இந்த வசனத்தை திரைப்பட ரசிகர்கள் யாரும் மறக்க இயலாது. சிவாஜி திரைப்படத்தில் இந்த வசனத்தை எழுதியவர் தமிழுக்கும் தமிழகத்துக்கும் பெருமை சேர்த்த எழுத்தாளர் சுஜாதா அவர்கள். பிப்ரவரி மாதம் 27ஆம் நாள் எழுத்தாளர் சுஜாதா அவர்களின் நினைவு தினம். திருமதி சிம்னா ஜஸ்டின் அவர்கள் எழுத்தாளர் சுஜாதா பற்றி பேச கேட்கலாம். சுஜாதா தமிழகத்தின் குறிப்பிடத்தக்க எழுத்தாளர்களில் ஒருவராவர். தனது தனிப்பட்ட கற்பனை மற்றும் நடையால் பல வாசகர்களை கவர்ந்த சுஜாதா அவர்களின் வாழ்க்கை பாதைகளை சற்று திரும்பி பார்க்கலாம். சுஜாதா, இவர் இயற்பெயர் ரங்கராஜன். இவர் சென்னை திருவல்லிக்கேணியில் 1935ஆம் ஆண்டு மே மாதம் 3ஆம் தேதி பிறந்தார். அவரது தந்தை ஸ்ரீனிவாச ராகவன், தாயார் கண்ணம்மா. இவரது தந்தை திரு ஸ்ரீனிவாச ராகவன் மின் வாரியத்தில் வேலை பார்த்து வந்தார். அவருக்கு அடிக்கடி இடமாறுதல் ஏற்பட்டு வந்ததால் தந்தை வழி தாத்தாவின் ஊரான திருச்சி ஸ்ரீரங்கத்தில் கொண்டு போய் விடப்பட்டார். ஸ்ரீரங்கம் ஆண்கள் உயர்நிலை பள்ளியில் பள்ளி படிப்பை முடித்த ரங்கராஜன் திருச்சி சென்ட் ஜோசப் கல்லூரியில் இயற்பியல் படிப்பை முடித்தார். அப்போது அவருடன் படித்தவர் நமது முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் என குறிப்பிடத்தக்கது. பின்னர் சென்னை வந்த சுஜாதா குரோம்பேட்டை MITயில் BE எலக்ட்ரானிக்ஸ் முடித்தார். அதன் பின்னர் மத்திய அரசு பணியில் சேர்ந்தார். டெல்லி தான் முதல் பணியிடம். 14 ஆண்டுகள் அரசு பணியில் இருந்த இவர் பின்னர் பெங்களூர் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தில் இணைந்தார். அங்கு ரேடார்கள் குறித்த ஆய்வு பிரிவிலும் மேலும் பல்வேறு பொறுப்புகளில் பணியாற்றினார். பின்னர் பொது மேலாளராக உயர்ந்தார். ரங்கராஜனின் வாழ்க்கை ஒருபுறம் அறிவியல், விண்ணணுவியல் என தடம் பதித்து கொண்டிருந்த சூழலில் ரங்கராஜன் என்ற இளைஞன் இலக்கியத்துறைக்கும் வசனத்துறைக்கும் ஆற்றுப்படுத்தி எழுத்தாளனாக பரிணமிக்க செய்ததற்கான முதல் வித்தை போட்டது கணையாளி பத்திரிகையின் கஸ்தூரி ரங்கனையே சாரும். டெல்லியில் கஸ்தூரி ரங்கனோடு ரங்கராஜனுக்கு ஏற்பட்ட பரிச்சயம் அவரை கணையாளியில் பத்திகள் எழுத வைத்தது. தற்செயல் என்றாலும் அதில் புதிதாக எழுத அந்த இளைஞர் உற்சாகம் காட்டினார். பத்தி வகைமையே அப்போது அரிதான காரியமாக பார்க்கப்பட்டது. பத்தி எழுத சுவாரஸ்யமான நடையும் அதைவிட சுவாரஸ்யமான விஷயமும் இருக்க வேண்டும். ரங்கராஜன் என்ற இளைஞரால் அது முடிந்தது. கணையாளி இதழில் கடைசி பக்கங்கள் எனும் கட்டுரை தொடரை ஸ்ரீரங்கம் SR எனும் பெயரில் எழுதி வந்தார். இவரது முயற்சியை உணர்ந்து கொண்ட பெரு சிற்றிதழ்களும் பின்னர் அவரை பற்றி எழுத வைத்தனர். ஒரு கட்டத்தில் புனைக்கதை எழுத்தாளர் தளர்வுறும் போது பத்தி எழுத்து அபாரமாய் கை கொடுக்கும் என்பார்கள். ஆனால் ரங்கராஜன் விஷயத்தில் இது தலைகீழாக அமைந்தது. தனது எழுத்து பணியை முதலில் பத்தியில் எழுத தொடங்கி பிற்காலத்தில் சிறுகதை, நாவல், நாடகம் மற்றும் திரைப்படத்துறையில் வசனகர்த்தா என்று கலை இலக்கியத்தின் ஆழங்களை அளந்து பார்த்தவராக இருந்தார். இவரது பத்திகளில் நவீன இலக்கியம், மரபு இலக்கியம், சங்க இலக்கியம், சமகால விஷயங்கள், விஞ்ஞான விஷயம் என்று அடுக்குகளை மாற்றி ஒரே பக்கத்தில் கொடுத்து அந்த பகுதியை சரியூட்டினார். எழுத்தின் மீதான காதல் அதிகரிக்கவே சிறுகதை எழுதும் முயற்சியில் அந்த இளைஞர் ஈடுபட்டார். இடது ஓரத்தில் என்ற சிறுகதை 1962ஆம் ஆண்டு குமுதம் இதழில் ரங்கராஜன் என்ற பெயரில் வெளியானது. குமுதம் ராக்கி ரங்கராஜனின் பெயரும் இவர் பெயரும் குழப்பிக்கொள்ளப்பட்டதால் தன் மனைவி பெயரான சுஜாதாவை தனது புனை பெயராக வைத்து கொண்டார் ரங்கராஜன். சிறந்த கவிஞர்கள் என அவர் வணிக இதழ்களில் அடையாளம் காட்டினவர்களின் விதைகளே சுஜாதா இல்லை என்றால் அவர்களை இதழ்கள் கண்டு கொண்டிருக்காது என்று சொல்ல வேண்டும். வணிக இதழ்களில் நல் இலக்கிய அறிமுகம் என்று அவர் மனதார செய்தார். இன்றைக்கு நவீன தமிழ் இலக்கிய உலகில் முன்னணி படைப்பாளர்களாக வலம் வரும் பலரும் எழுத்தாளர் சுஜாதாவால் பொது மேடைகளில் அடையாளம் காணப்பட்டு வெளி உலகத்திற்கு வெளிச்சம் காட்டப்பட்டவர்கள். எழுத்தின் மீதான ஆழமான அன்பும் மனிதர்களை மிகவும் நெருங்கி உன்னிப்பாக பார்க்கும் பாங்கும் சுஜாதாவிற்கு கை வந்திருந்தது. சுஜாதாவின் அந்த ரசனையில் பாசாங்கு கிடையாது. வெண்பா போட்டி, ஹைக்கூ, கவிதை போட்டி என்று அவர் ஊக்குவித்தார்.
பரிசும் அளித்தார். அவர் ஊக்குவித்த படைப்பாளிகள் அவர்களும் எழுத்து சுவாரஸ்யக்காரர்களே என இன்றும் புகழப்படுகிறார்கள். இன்றைக்கும் வணிக பத்திரிகைகள் ஓரளவுக்கு தரமான இலக்கிய முயற்சிகளுக்கு இடம் அளிக்கிறார்கள் என்றால் அதில் சுஜாதாவின் பங்கு முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. தமிழ் சமூகத்தில் வாசகர் தரத்தை ஜெயகாந்தன் ஒரு வகையில் உயர்த்தினார் என்றால் அதனை இன்னொரு தளத்திற்கு உயர்த்திய பெருமை எழுத்தாளர் சுஜாதாவையே சாரும். இந்தியா டுடே போன்ற முன்னணி பத்திரிகைகள் கூட சிறப்பு மலருக்கு அவரிடம் இருந்துதான் தற்கால கவிதை என்ற தலைப்பில் கட்டுரையை எழுத கேட்டது. சுஜாதாவின் எழுத்துக்கள் மட்டுமல்ல, அவர் எழுத்துக்களை படைப்பதற்கு எடுத்துக்கொள்ளும் சிரமத்தை கூட சுவாரஸ்யமாகவே பார்க்கப்படுகிறது. படைப்பு உருவாகும் தருணத்திற்காக அவர் எப்போதும் காத்து கிடந்தது கிடையாது. ஒரு காலகட்டத்தில் சிறுகதை எழுதுவதற்கு கொஞ்ச நேரம் யோசித்தால் போதும், அதன் பிறகு எழுதுவதற்கு பழக்கத்தால் சிரமமே இருந்ததில்லை என்று கூறுகிறார் சுஜாதா. சில கதைகளை நான் எழுதாமல் அவை என்னை எழுதி கொண்டு சென்றன என்று கூட சொல்லுகிறார். என்னை எழுத வைத்தது எது என்று யோசிக்கையில் 2 அம்சங்கள் அவசியமாக தெரிகின்றன. முதலில் சுய பரிசீலனை அல்லது விமர்சனம், 2வது மொழியின் மீதான பற்று. எழுதிவிட்டு படித்து பார்க்கும்போது சரியில்லை என்றால் கிழித்து போடவும் சுஜாதா என்றுமே தயங்கியது கிடையாது. முதல் வாசகரான என்னை மீறி எந்த கதையும் சென்றதே கிடையாது. எப்போதும் பாசாங்காக எழுதுகிறேன் என்பதை அவர் புரிந்து வைத்திருந்தார். அவரது படைப்புகளை வெகு மக்களும் சிலாக்கித்து படிக்கும் அளவிற்கு அவருக்கு புகழை தேடி தந்தது மொழி மீதான அவரது அதீத ஆற்றல்தான். அவருக்கு மொழி மீது இருந்தது பற்று என்பதை விட ஈடுபாடு அதிகமாக இருந்தது என்றே சொல்ல தோணுகிறது. தமிழ் இலக்கியம் அறிந்து பிறகு இலக்கணம் மீறும் புது கவிஞர்கள் போல நல்ல தமிழை அறிந்து அதன் பிறகு அதன் சில சலுகைகள் எடுத்துக்கொண்டேன் என்று சுஜாதா எப்பொழுதும் சொல்லுவார். மேலும் உள்மனதில் ஒரு எண்ணத்தொடர் ஒரு எழுத்தாளனுக்கு ஓடிக்கொண்டே இருக்கும். எந்த சம்பவத்தை பார்த்தாலும் எந்த சம்பாஷணைகளை கேட்டாலும் இதில் ஒரு கதை இருக்கலாம் போல என ஒரு தனிப்பட்ட யோசனை இருக்கும் என்று சொல்லுவார். எதையும் வைத்து கதை பண்ண முடியும் என்ற தன்னம்பிக்கை சில சம்பவங்களின் தாக்கத்தை மழுப்பிவிடும் அபாயமும் இருக்கிறது. இதை போல ஒரு எழுத்தாளனுக்கு பல இழப்புகள் இருக்கிறது என்பது படைப்புருவாக்கத்தின் மீதான சுஜாதாவின் பார்வையாக இருந்தது. ஆணாதிக்க சமுதாய அதீத தந்திரத்தோடு அங்கீகாரத்தோடு தானே அமைத்து கொண்ட ராஜபாட்டையில் வலம் வந்தார் சுஜாதா. உற்சாகத்திற்கு மறுபெயர் சுஜாதா. அவர் எழுத்தில் அலுப்பை பார்க்கவே முடியாது. சுவாரஸ்யமே எழுத்தின் தாரக மந்திரம் அவருக்கு. சுவாரஸ்யமாக்கும் கவனத்தில் தன் அடையாளம் கூட அவருக்கு 2ஆம் பட்சம்தான் என்று தோன்றும். சுஜாதாவின் கதைகளில் வாசகன் கவனத்தை குவிக்க அதிரடியாக ஒரு சம்பவம் அரங்கேறும். மெல்ல மெல்ல அதிலிருந்து விலகி கதை புதிய திருப்பத்தை அடையும். அது அந்த இடத்தின் முக்கிய திருப்பமாகவே அமையும். பிறகு முத்தாய்ப்பாக வாசகனின் மனதில் தைக்கும்படியாக கதை முடிவை எட்டும். சுஜாதாவின் இந்த யுக்தி அவருக்கு வெகுஜன இதழ்களில் அங்கீகாரத்தையும் வாசகர்களிடையே அவர் படைப்புக்கு செல்வாக்கையும் கிடைக்க செய்தது. இதனால் நாளுக்கு நாள் அவர் படைப்பிற்கு மெருகு கூடியதோடு அவரை தமிழில் முன்னணி எழுத்தாளராகவும் உயர்த்தியது. மும்பை இட நெருக்கடி பற்றி ஒரு கதை. தெருவில் ஒருவன் விபத்தாகி கிடப்பான். அவன் வீட்டை வாடகைக்கு கேட்டு ஒருவன் ஓடோடி போனால் அவனுக்கு முன்னே வாடகைக்கு வேறொருவன் முந்திக் கொண்டிருப்பான். பெரும்பாலான கதைகளில் இப்படி உணர்வு வீரியமான கட்டங்களை கதை போக்கின் சுவாரஸ்யத்திற்கு விட்டு கொடுத்தார் சுஜாதா. வாழ்க்கைக்கு சிறிதும் நியாயம் செய்யா கதைகள் என்று பெரும்பாலும் விமர்சனத்தை குவித்தன. சுஜாதாவின் எழுத்து இளைஞர்களை குறிவைத்து வெற்றிகரமாக இயங்கியது. நாடகங்களில் பிளிய பிளிய அழுகை, குலுங்க குலுங்க சிரிப்பு என்று இல்லாமல், பாதி கதைகளாக இல்லாமல், சுவாரஸ்யம் மாறாத குடும்ப கதைகளை, சராசரி மனித வியாகுலங்களை, நம்பிக்கைகளை பிரதிபலித்தன சுஜாதாவின் நாடக பிரதிகள். பூரணம் விஸ்வநாதன் சுஜாதாவிற்கு கிடைத்தது அவரது அதிர்ஷ்டம்தான். தனி முத்திரை பதிர்த்தது அந்த நாடகங்கள். சினிமாவிலும் அவரை சினிமாவின் போக்கோடு இயக்கினார்கள். சுஜாதாவின் எழுத்து ஆளுமையால் மிகவும் கவனிக்கவும் வாசிக்கவும் பட்ட பல படைப்புகள் சினிமா ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றன. குறிப்பாக அனிதா இளம் மனைவி என்ற கதை, இது எப்படி இருக்கு என்ற திரைப்படத்திலும், காயத்ரி, கரையெல்லாம் செம்பகப்பூ, விக்ரம், வானம் வசப்படும், ஆனந்த தாண்டவம், சைத்தான் போன்ற கதைகள் சினிமாவாக வெள்ளித்திரையில் நீங்காத காட்சி பிம்பங்களாக ஜொலித்து வெற்றியையும் ஈட்டியிருக்கின்றன.
ஒருபுறம் எழுத்தாளர் சுஜாதாவின் கதைகள் சினிமாவாக ஆக்கப்பட்டது என்றால், மற்றொரு புறம் அவரது அழுத்தமான வசனங்கள் திரையரங்கில் நெகிழ்ச்சியையும் கூச்சலையும் உற்சாகத்தையும் பார்வையாளர்கள் மத்தியில் கிளர்ந்தள செய்தது. குறிப்பாக இயக்குனர் மணிரத்னத்தோடு இணைந்து சுஜாதா எழுதிய ரோஜா படத்தின் வசனங்கள் பரவலாக அனைவரது பாராட்டையும் அவருக்கு வாங்கி தந்தது. ரோஜா படத்தின் வெற்றியை தொடர்ந்து சுஜாதாவின் வசனத்தில் வெளிவந்த இந்தியன், ஆயுத எழுத்து, அந்நியன், பாய்ஸ், முதல்வன், கண்டுகொண்டேன் என இவரது தமிழ் திரையில் காட்டிய ஜாலங்கள் கேட்பவர்களை உற்சாகமடைய செய்தது. எந்திரன் என்ற படம் முதலில் ரோபோ என்ற பெயரில் தான் வெளியிட திட்டமிடப்பட்டது. வரி விலக்கு தொடர்பான தமிழக அரசின் புதிய அறிவிப்பால் அந்த பெயரை மாற்ற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அப்போது புதிய பெயர் வைப்பதற்காக படக்குழு தீவிரமாக யோசித்துக் கொண்டிருந்த போது சுஜாதா வழங்கிய எந்திரன் என்ற பெயரே அதன் முத்திரை பதிக்கும் பெயராக மாறியது. ஜீன்ஸ், உயிரே, கன்னத்தில் முத்தமிட்டால் போன்ற படங்கள் அழுத்தமான காதல் உணர்வுகளை மூலம் மனித உணர்வுகள் அழகாக காட்சிப்படுத்தப்பட்டிருந்தாலும், நடிகர் ரஜினிகாந்த் நடித்த சிவாஜி என்ற திரைப்படத்தில் சுஜாதா புதிய உச்சத்தை தொட்டார். சினிமாவில் வசனங்கள் எழுதி புகழின் உச்சத்தில் சென்றாலும் அதனை ஒரு பொருட்டாக கருதாமல் சுஜாதா பிற்காலங்களில் விஞ்ஞான கதைகள் எழுதவும் ஆரம்பித்தார். எழுதுவது சுஜாதா என்பதால் அதற்கு அங்கீகாரமும் கிடைத்தது. வேறு எழுத்தாளர்களுக்கு இது நிகழ்ந்தே இருக்காது. இதற்கு சுஜாதாவின் அறிவியல் மீதான ஆர்வமும், அவர் இளங்கலை உள்ளிட்ட பாடங்களில் அறிவியலை முதன்மை பாடமாக எடுத்து படித்து அதில் பெற்ற அனுபவங்களும் விஞ்ஞான கதைகளுக்கு வித்திட்டன. தேர்தல் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தில் அவரது பங்களிப்பு சிறப்பானது. இது தவிரவும் விஞ்ஞான கலைச்சொல் அகராதி அவர் முனைந்து கொண்டு வந்ததை சொல்லியே ஆக வேண்டும். தமிழில் தட்டச்சு செய்து கணினியில் நேரடியாக கதைகளை எழுத ஆரம்பித்த எழுத்தாளர் சுஜாதா தான். முதல் இணையதள பத்திரிகை மின்னம்பலம் தொடங்கியது வரலாறு குறித்து கொள்ள வேண்டிய செய்தி. இதில் சுஜாதாவின் பங்களிப்பு ஆக சிறந்ததாகவே இருந்தது. சதா வாசிப்பு ருசி கொண்ட மனிதராகவே இருந்தார் சுஜாதா. இலக்கிய போக்கு என்று பொத்தாம் பொதுவாக கருத்துக்களை நகைச்சுவை சாயம் பூசி அவர் எழுதினாலும் எந்த எழுத்தாளரையும் விரல் சூட்டினார் போல் சாடினது கிடையாது. பத்திரிகையாளர்கள் கேட்கும் போது எல்லாம் சிறுகதை தொடர்கள் என்று வாரி வாரி வழங்கி கொண்டிருந்தார் சுஜாதா. அவர் எழுத்தினால் பத்திரிகை விற்பனை கிடுகிடு என உயரும். கல்கி சாட்டியலுக்கு பிறகு அந்த பெருமை சுஜாதாவிற்குத்தான் கிடைத்தது என்று கூறலாம். நமது மண்ணின் மரபுபடியே அவர் வயது முதிர பழைய இலக்கியங்களிலும் ஆன்மீகத்திலும் ஈடுபாடு காட்டினார். புறநானூறு மொழிப்புரை தந்தார். வைணவ இலக்கியத்தில் ஆர்வம் காட்டினார். இதனால் தமிழின் கலை இலக்கிய வெளியில் சுஜாதா தொடாத எல்லை இல்லை என்ற அளவுக்கு அவருக்கு புகழ் தேடி தந்தது. இலக்கியம், நாட்டார் வழக்காறு, தமிழ் செவ்விலக்கியம், துப்பறியும் கதை, அறிவியல் கதை, சிறுகதை, புதினம், குறும்புதினம், நாடகம், திரைப்படம், கணிப்பொறியியல், இசை என்று பல பணிகளிலும் வகைகளிலும் எழுதியிருக்கிறார் சுஜாதா. புதினங்கள், குறும்புதினங்கள், நாடகங்கள், தொலைநூல்கள் என 200க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்கிறார். நைலான் ரதங்கள் என்ற ஒரு கவிதை தொகுப்பும் படைத்திருக்கிறார். இவர் உடல்நிலை காரணத்தால் பிப்ரவரி 27, 2008 அன்று காலமானார். தமிழ் எழுத்து உலகில் சுஜாதா நவீனத்தையும் புதுமையையும் குறியீடுகளாக தந்துவிட்டு சென்றிருக்கிறார். எழுத்துகளில் அழிக்க முடியாத ஆளுமையாக அவர் காலம் கடந்து நிற்கிறார். இளமை மாறாத அவரது எழுத்துக்கள் இளைஞர்களை சொக்க வைக்கும் சூட்சமங்களோடு மீண்டும் மீண்டும் மறுவாசிப்புக்குப்படும் என்பதில் ஆச்சரியம் ஏதுமில்லை. பிப்ரவரி மாதம் 27ஆம் நாள் எழுத்தாளர் சுஜாதா அவர்களின் நினைவு தினம். திருமதி சிம்னா ஜஸ்டின் அவர்கள் எழுத்தாளர் சுஜாதா அவர்களை பற்றி பேச கேட்டீர்கள். இன்றைய தமிழ் மாலை நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவடைகின்றது. நிகழ்ச்சி தயாரிப்பு மனேஷ் MP. நிகழ்ச்சி தயாரிப்பில் உதவி ஸ்டார்வின்.